ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சங்ககிரியில் இருக்கிறேன். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 25 6 மணி சாயங்காலம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் லோடு கிளம்பிட்டோம். இங்கேருந்து சென்னை போய்ட்டுருக்குறோம். பெட்ரோல் இன்னி வண்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வண்டி நிறைய வேலை இருக்குது. எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கணும், டயர் ஏர் செக்கப், அதுபோக டீசல் அடிக்கணும். அதெல்லாம் அடித்து சென்னை போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை போயிட்டு அங்கேருந்து அங்கே தான் லோடு ஏற்றுறோம். ஆனால் எந்த ஊருக்குன்னு தெரில. நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதோட இங்கேருந்து சென்னை போகிற வரைக்கும் வழியில் சின்ன வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இங்கேருந்து போகிற வரைக்கும் என்ன நடக்குதுன்ட்டு சென்னை வரைக்கும் எம்டி வண்டி தான் போகிறோம். போகிற வரைக்கும் நான் வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி 8. அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கோயிலில் போய் பூஜை போடுவோம். பூஜை போட்டு தான் கிளம்புவோம் சங்ககிரியில். அந்த காட்டுறவங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் வண்டி பூஜை போட்டு கிளம்புறோம். ஒருக்காமலையாண்டவர் கோயிலில் பூஜை போட்டு இப்போ கிளம்புறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தொப்பூர் போய் மளிகை ஜாமான் வாங்குவோம். அது வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சங்ககிரியிலேருந்து வந்து நம்ம ஓமலூர் பைபாஸ் ஜாயிண்ட் ஆகிட்டோம். இப்போ பைபாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். அடுத்தது தொப்பூர் தான். இப்போ டைம் என்ன பார்த்திங்கன்னா மணி 11 மணி. இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. தொப்பூர் இறக்கத்தில் இருக்கோம். அடுத்து தொப்பூர் மேடு ஏறுவோம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். வாய்ஸ் வருமா? நம்ம வாய்ஸ் அதை மட்டும் கட் பண்ணிக்கோ.
தொப்பூர் மேடு ஏறி இறங்கிட்டோம். இறங்கிட்டு மளிகை கடையில் மளிகை ஜாமான் வாங்கிட்டு இன்னைக்கு கிளம்புறது தான். இப்போ நாங்கள் வாங்கின மளிகை ஜாமான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். அது எவ்வளோ வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ ரேட் எல்லாம் காட்டுறான்னு பாருங்கள். வெங்காயம், இது கருவேந்தலை, பீர்க்கங்காய், அரிசி பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருக்கோம். இது 5 கிலோ வருது. நாங்கள் போகிறக்கு 2 மாதம் ஆகும் போயிட்டு வரக்கு, அதனால் இதுதான் கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் நிறைய வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் லிஸ்ட்டு இதுதான். இங்கே பாருங்கள், 1680 ரூபா இருக்குது. மளிகை ஜாமான் வாங்கினா பார்த்துருப்பீங்க. இனி அடுத்தது இங்கேருந்து வேலூர் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. சென்னை தான் சொன்னேன் உங்கள்கிட்ட, ஆனால் வேலூர்லேயே வண்டியே ஆல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இப்போ அங்கே வேலூர் போனதுக்கு சென்னை போகணுமா இல்லை வேலூர்லேயே லோட் ஆகுதுன்னு தெரில. அப்படியே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் காவேரிப்பட்டினத்தில் இருக்கிறோம். கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி காவேரிப்பட்டினம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக டிராஃபிக் ஜாம் ஆகிருக்குது ஃபுல்லாக. அது என்ன காரணம்னு தெரில. நாங்களும் அரை மணி நேரம் நிற்கிறோம். இன்னும் அரை மணி நேரம் ஆயிரும் போல தெரியுது. ஏன்னா வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நின்றுருக்கு. ஆப்போசிட்டில் தான் வண்டி வந்தால் கூட கேட்கலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த பக்கம் பாலத்து மேலே நிற்கிறதுனால கேட்க முடியாது. என்ன பிரச்சனையும் தெரில. நாங்கள் தாண்டிட்டா சொல்கிறோம் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக டிராஃபிக்கில் கிளியர் ஆகி வந்துட்டோம். இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் ரைட் கட் பண்ண போகிறோம் சென்னை ரோட்டில். அங்கே என்ன டிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாரி ஒன்று அப்சைட் ஆகிடுச்சு ரோட்லேயே. ரோட்டில் பிளாக் ஆகிடுச்சு, குறுக்கால விழுந்துடுச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுச்சு எடுக்கிறதுக்கு. நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா லாரியை வண்டி வந்து டோ பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாணியம்பாடியில் இருக்கிறோம். வாணியம்பாடிக்கு முன்னாடி ஒரு டோல்கேட்டு, அங்கே இருக்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா 4:15. சரியான தூக்கம். இங்கேருந்து வேலூர் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ அது வரைக்கும் என் டிரைவரை என் ஃப்ரெண்டை மாற்ற சொல்லியிருக்கேன். நிறைய தூக்கம் வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கே போய் உங்களுக்கு வேலூர் போயிட்டு நான் வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காட்டலான்ட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், லாரியில் எவ்வளோ பெரிய ட்ரெயின் போட்டி இருக்குது. நான் டிரைவர் சேஞ்ச் பண்ணலான்ட்டு இறங்கும்போது எங்களுக்கு முன்னாடி இந்த வண்டி நின்றுருந்துச்சு. ஸோ அப்படியே உங்களுக்கு காட்டலான்ட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ வந்து ஜூலை 26 காலையில் 8:30 மணி. நாங்கள் இப்போ வேலூரில் இருக்கோம். நான் நைட் வந்துட்டு வேலூர் வந்து வீடியோ போடுறேன்னு சொன்னேன். ஆனால் செம்ம டயர்டு. நானும் டிரைவரும் தூங்கிட்டோம், ஃப்ரெண்டும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது லோடு ஏற்றுறதுன்னு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் சரி அங்கேருந்து எம்டி வர நம்ம காட்டலாம் அப்படின்ட்டு சின்ன சின்ன இடமெல்லாம் என்னென்ன பண்ணுறோம் அங்கேருந்து வர வரைக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டினேன். இப்போது இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் லோடு எந்த ஊருக்கு ஏற்ற போகிறோம், எங்கேருந்து ஏற்ற போகிறோம், லோடு ஏற்றுறதான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா?